ஹலோ கைஸ். லாஸ்ட் டைம் நல்லா ஓடுனதை வச்சு இந்த தடவை தேர்ட் பிளேஸ்க்குள்ளேயாவது வந்துடலாம் அப்படி சொல்லி தான் ட்ரீம்ஸ் ஓடி போனேன். கடைசி நல்ல பேஸ்லயே ஓட முடியல, அவ்வளோ ஒஸ்ட் ஆகி போச்சு ஓட்டம். எங்க கூட இந்த போட்டோல இருக்கிறவரு 51 வயசு, அவர் கூட 29 நிமிஷத்துல 5.3 கிலோமீட்டர் முடிச்சிருக்காரு. சூப்பர் பேசுங்க. கிலோமீட்டருக்கு பேஸ் 4ல கூட ஓட முடியல, அவ்வளோ ஒஸ்ட் ஆகி போச்சு. கொஞ்சம் ஹில்ஸ் அதிகம், அப்புறம் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, கொஞ்சம் வெயிலும் ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்புறம் ஃபுட்டும் ரொம்ப மோசம். காலையில புரோட்டீனே எடுக்கல. லாஸ்ட் டைம் லூஸ் மோஷன் ஆனதுனால நைட்டும் ஃபுட் எடுக்கல. எல்லாம் சாக்கு புக்கு தான் சொல்றேன்னு எனக்கே தோணுது. பட் ஆனா போன தடவையோட இந்த தடவை நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். பட் என்னால நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ரொம்ப ஃபீலா இருக்கு. வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் ஜகஜம் அப்படி என்னால எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட பிராக்டிஸ கன்சிஸ்டன்சியா நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். கப் அடிக்கிற வரை இல்ல. என்னால எத்தனை வயசு வரை ஓட முடியுமோ அது வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். பிரைஸ்ல வரலன்னா கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். போன தடவை நல்ல பேஸ்ல ஓடி இருந்தேன். அந்த பேஸ்ல வந்திருந்தா கூட கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா போன வாட்டி ஃபர்ஸ்ட் வந்தவனும் 20க்கு மேல தான் பேஸ்ல ஓடி இருக்கிறான். பட் ஆனா என்ன பொறுத்தவரை எனக்கு மேட்டரா தோணுது, கிலோமீட்டர் ஜாஸ்தி, ஹில்ஸ் கொஞ்சம் இருந்து அப்படியெல்லாம் எனக்கு தோணல. நான் ஃபுட்டு ரொம்ப மோசமா எடுத்துட்டேன். காலைல புரோட்டீன் எடுக்கல, நேற்று நைட்டுமே நல்ல ஃபுட் எடுக்கல, 3 கட்டா தோசை தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலா நான் தெரிஞ்சுக்கிட்ட வரை என்ன நினைச்சேன்னா, ஸ்கில் ஒர்க் அவுட்டு, ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டு, டெய்லி பிராக்டிஸ் இது போதும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஃபுட்டு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். லவ் யூ கைஸ். ஸ்டே ஸ்ட்ராங்.